சமூக விழிப்புணர்வு செய்தி. ரயில் கதவின் பின்னால் எழுதப்பட்டிருந்த அந்த எண்ணிற்கு நான் அழைத்தேன். அனிதா பேசுகிறேன் என்று ஒரு பெண் குரல் கேட்டது. மிகவும் பயந்த மற்றும் நடுக்கமான குரலில், ஆமாம், ஆனால் நீங்கள் யார்? என் எண் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று அவர் கேட்டார். அதற்கு நான், உண்மையில் அந்த ரயில் பெட்டியில் யாரோ ஒருவர் உங்கள் பெயருடன் இந்த எண்ணையும் எழுதியுள்ளனர். அது உங்கள் நல்ல எதிரியாக இருக்கலாம் அல்லது கெட்ட நண்பராக இருக்கலாம். அது யாராக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புவது என்னவென்றால், முடிந்தால் இந்த எண்ணை மாற்றிக்கொள்ளுங்கள் அல்லது தவறான அழைப்புகளுக்கு தகுந்த பதிலடை கொடுக்க தயாராக இருங்கள். இன்று வரை எத்தனை அழைப்புகள் வந்ததோ தெரியாது, ஆனால் இனிமேல் வராது. ஏனென்றால் நான் அந்த எண்ணை அங்கிருந்து அழைத்துவிட்டேன். அனிதா அவர்களே, நான் இப்போது போனை வைக்கிறேன், உங்கள் உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினேன். அதற்கு அவர் என்னிடம், யார் என்றே தெரியாத எண்களிலிருந்து வரும் ஆபாசமான பேச்சுகளால் நான் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தேன். நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள். ஏன் இதுபோன்ற அழைப்புகள் வருகின்றன என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று கூறினார். அந்த தருணத்திலிருந்து என் பயணம் ஒரு புதிய திசையை நோக்கித் திரும்பியது. பொது இடங்களில் இதுபோன்று எழுதப்பட்டிருக்கும் எண்களை நான் அழைக்கத் தொடங்கினேன். இதனால் யாராவது ஒருவராவது காப்பாற்றப்படக்கூடும். நாம் தீமைக்கு காரணமாக இருக்காமல் இருக்கலாம், ஆனால் சில நன்மைகள் நடப்பதற்கு நிச்சயமாக காரணமாக இருக்க முடியும். உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், இதுபோன்ற எண்களையும் பெயர்களையும் எங்கே கண்டாலும் உடனடியாக அவற்றை அழைத்துவிடுங்கள். இதன் மூலம் ஒருவரின் சகோதரிகளையோ அல்லது மகள்களையோ தேவையற்ற ஆபத்துகளிலிருந்து உங்களால் காப்பாற்ற முடியும். கோடிக்கணக்கான மக்கள் இணைந்து ஒரு நபருக்கு ஆதரவாக நின்றால் சூழ்நிலை மிக விரைவில் மாறத் தொடங்கும். படித்ததில் பிடித்தது. நன்றி.